ज्ञानसिद्धिविनायकमूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांत हर हर नमः पार्वती पतये हर हर महादेव। जानकी कांत स्मरणं जय जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। आंजनेय स्वामी की जय। शरणमय्यप्पा। नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा गुरुवायप्पा शरणं भवानी। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे हरे। எல்லா பக்தர்களுக்கும் சாஸ்திராஸ்தங்க நமஸ்காரம். ஆடி மாதம் திருவிழா நடந்து கொண்டிருக்கிற வேளையில் நமக்கு ராமாயண பாராயணம் பிரபாஷணம் ஸ்ரீ திருமலை ஞானமணி ஸ்ரீ ஷாம் சுந்தர் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு கம்பராமாயணத்திலிருந்து சீதா கல்யாணம் வரைக்கும் சொல்லி முடித்திருக்காங்க. அதனோட கண்டினியூஷன் இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாகும். पिबरे राम रसम रसनी पिबरे राम रसम। पिबरे राम रसम दूरीकृत पादग संसर्गं पूरित नानाविध फलवर्गं। पिबरे राम रसं रसनी पिबरे राम रसं। पिबरे राम रसं जनन मरण भय शोक विदूरम सकल शास्त्र निगमागम सारं। पिबरे राम रसं परिपालित सरसिज गर्भांडं परम पवित्रीकृत पाषाण्डं। पिबरे पिबरे राम रसं शुद्ध परमहंस आश्रम गीतं शुक शौनक कौशिक मुखपीतं। पिबरे राम रसं रसनी पिबरे राम रसं। पिबरे राम रसं। श्री राम जय जय राम। 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 श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र मूर्ति की जय। இன்னைக்கு ரொம்ப புனிதமான ஆடிப்பூர உற்சவம். எல்லா ஆலயங்களிலையும் ரொம்ப விசேஷமாக தேவியுடைய மகிமையும் பெருமையும் எண்ணி அவளுடைய பேரருளை பெறத்துக்கு உள்ள நாள் 365 நாள்ல கேலண்டர் எல்லாம் பிரிச்சு பார்க்கிற போது விசேஷமான தினங்களை பத்தி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றார். அன்னைக்கு இறை சிந்தனையில ஈடுபட்டு இறைவனுடைய பேரருளை பெறத்துக்கு உகந்த நாளா இருக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னா அம்பாளுடைய
பேரருளுக்கு பாத்திரமான நாள். எல்லா நாள்லையும் இறைவனுடைய அருள் கிடைச்சாலும் இந்த விசேஷமான தினங்கள்ல மனமுருகி வேண்டி அவளுடைய பேரருளை பெறத்துக்கு ஸ்ரீராமநவமி உற்சவமா, கிருஷ்ண ஜெயந்தியா, மகாசிவராத்திரியா, விநாயக சதுர்த்தியா, இத்தனை விசேஷத்தையும் இவ்வளவு விழாக்களையும் ரொம்ப விமர்சையா கொண்டாடுறதுக்கு நம்ம பகவத் பாதாளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் பண்ணணுங்கிற மகாபெரிவா சொல்ற. நம்ம யாருக்கு நமஸ்காரம் பண்ணணும் முதல்ல அப்படின்னா, அவர் அவதாரம் பண்ணலைன்னா இத்தனை விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சிருக்காது. கணேசாதி சகல தேவதைகள் பேர்லையும் ஸ்லோகங்களை எல்லாம் போட்டு இந்த தெய்வங்களுக்கு இப்படி இப்படி விதிமுறைகள் இதெல்லாம் வகைப்படுத்தி நமக்கு அனுகிரகம் பண்ணவர் பகவத் பாதாள். அவளுடைய கிருபையால தான், ஆச்சாரியால் திருவடிகளே சரணம் சரணம் தான் இந்த சத்சங்கத்தை தொடங்கி நம்ம நடத்தின்னு இருக்கோம். அப்படி இன்னைக்கு எப்படியாப்பட்ட நாள் அப்படின்னா, ஆண்டாள் அவதாரம் பண்ண ரொம்ப மகத்துவமான தினம். இந்த திருப்பாவையில 4 பாடல்கள்ல ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கிற ராமச்சந்திரமூர்த்தியுடைய பெருமை எல்லாம் அழகாக சொல்றான். 4 பாடல்கள். கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்தியில் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றா. சோம்பி கிடக்கிற இந்த உயிர்களை எல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, கும்பகர்ணனை விட நீங்க எல்லாம் நன்னா தூங்குறேன், எழுந்திருந்தோ, காலை வேளையில உறங்கும் காலம் இல்லை, எழுந்து இந்த விஷத்காலத்துல இறைவனை பத்தின சிந்தனைகள் நமக்கு ஏற்படணும். அந்த காலை வேலை அப்படிங்கிறது அந்த காலை நேரத்தை மட்டும் குறிப்பிடல, நம்மளுடைய வாழ்நாள்ல நமக்கு கிடைக்கிற ஒரு அல்ப காலத்தையும் இறை சிந்தனையில நாம் கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் ஒரு குறிப்பிட்டு சொன்னது. அப்புறம் அடுத்த பாடல்ல சொல்றா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கிரியானை பாடவும் வாழ்கிறவாய் ஈத்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம். காலங்காத்தால் இன்னும் தூங்கிட்டு இருக்கேளே அப்படிங்கிறா. இந்த நேரம் ரொம்ப பொன்னான நேரம், இறைவனை பற்றி சிந்தனை பண்ண வேண்டிய நேரம். அது காலையாக இருந்தாலும் மாலையாக இருந்தாலும். ராமகிருஷ்ணபுரம் சொல்றார், இரவும் பகலும் சேரும் நேரம், அதே போல பகலும் இரவும் சேரும் நேரம். இந்த 2 வேளை கிடைக்கிறது. இந்த 2 வேளையிலையும் இந்த உலக விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாடை எல்லாம் ஒதுக்கி தூக்கி போட்டுட்டு இறை சிந்தனையில கைகால் அம்பிட்டு நெத்திக்கிட்டு சந்தியாவந்தனம் சகஸ்திரநாமம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஈடுபட்டு பூரணமாக இறை அருளை பெறத்துக்கு உகந்த நேரம் எது அப்படின்னா உஷத்காலம் அப்படின்னு சொல்லப்படுற காலை வேளை, அதே போல மாலை வேளை. அப்படி இந்த நேரத்தில் உறங்கி நேரத்தை கழிக்காமல் ஏதோ பொழுதுபோக்குக்கெல்லாம் டிவியை பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு மொபைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காமல் இறை சிந்தனையில நம்மளுடைய எண்ணமானது திரும்பி இறை அருளை பெறத்துக்கு இந்த மார்க்கங்களை எல்லாம் அவதார புருஷர்கள் நமக்கு சொல்லியிருக்கா. அதுபோல 12 ஆழ்வார்கள்ல ஒரே பெண்மணி பூமாதேவியே அவதாரம் பண்ணி வந்திருக்கா ஆண்டாளாக. அவதான் சொல்ற அனுகிரகம். அது அனுகிரகம் எப்படி இருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த திருப்பாவை அப்படிங்கிற ஒரு கிரந்தம், அந்த பாசுரங்களை எல்லாம் பாடுற நமக்கு பேரருளை கொடுக்கிறா. அப்பேற்பட்ட ஆண்டாள் இன்னைக்கு அவதாரம் பண்ணிருக்கான். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே கீர்த்தனை பாடி போய் அப்படின்னு. ராவணேஸ்வரனுடைய தலையெல்லாம் 10 தலை இருக்குன்னு அவன் தன்னைய கர்வமா அகங்காரமா நினைச்சுக்கிறான். அந்த 10 தலைகளையும் அந்த அம்பு எழுறவாள்லாம் ஒரு இலக்கு வச்சிருப்பான். அந்த இலக்கு வைத்து அந்த தலைகளை எல்லாம் ராமபிரான் அறுத்தார். அப்படியாப்பட்ட ராமபிரானுடைய பராக்கிரமத்தை பாடி இந்த காலை நேரத்தை தொடங்குவது. அப்புறம் எடுத்து அப்புறம் ஒரு பாடல்ல சொல்றார், சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த தெற்கு பக்கம், பாரத தேசத்துக்கு தெற்கு பக்கம் இருக்கிற இலங்கைக்கு மன்னனான ராவணனை வதம் செய்து அவனை ஜெயித்து
பராக்கிரமத்தை காட்டிய எம்பெருமானை உனக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பாசுரங்களை எல்லாம் பாடின பூமாதேவியுடைய பிரத்யக்ஷ அவதாரம் என்று சொல்லப்படுற ஆண்டாள் நாச்சியாருடைய அவதார தினம் இன்னைக்கு ஆடிப்பூரம். இன்னைக்கு அவளையும் மனசுல கருத்துல எடுத்துட்டு பகவானுடைய பெருமையெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வால்மீகி அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தை அனுகிரகம் பண்ணார். 24,000 ஸ்லோகம். அதில் ஆழ்ந்து ஆழங்காய்ப்பட்ட கம்பநாட்டாழ்வார் தமிழ்ல தான் போட்டிருக்காரு. ஆனா வடமொழி முழுதாக கற்று உணர்ந்தவர்ங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அவரே சொல்றார், அந்த வால்மீகி ராமாயணத்தை படிச்சு அதுல ஆழங்கால் பட்டு தான் இந்த உணர்வோட இந்த கம்ப ராமாயணத்தை நான் சொல்றேன். அப்படி ஆயிரக்கணக்கான பாடல்கள் செய்யுங்கள் இருக்கிற கம்ப ராமாயணம், அதுல இருக்கிற சுவையான பாடல்கள். வில் முறிந்தது, சீதா கல்யாணம் நடந்தது. ஜனகர் இந்த மந்திரத்தை சொல்றாரா, இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவ பிரதீஷ்ட சைனாம் பத்ரந்தே பாணி கிருஹ்ணீஸ்வ பாணினா அப்படின்னு இன்னைக்கும் அந்த மந்திரம் சொல்லப்படுறது. நான் என் பெண்ணான சீதையை உனக்கு தாரை வார்த்து தரேன், கன்னிகாதானம் பண்றேன் மந்திரத்தை சொன்னார். அப்படின்னு அன்னைக்கு அவ 2 பேரும் திருமண கோலத்தில் இருந்த அந்த கோலத்தை கண்ட கண்கள் 2 கண்ணு பத்தாது, அப்படி 1000 கண்ணு வேணும் பார்க்கறதுக்குன்னு அவ்வளவு அழகாக அந்த தம்பதிகள் இருந்தார். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்ன தீபம் தீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாய தாட்சம் ஸ்ரீராமம் நிஜாஜர விநாசகரம் நமாமி. சீதாபதியான ராமச்சந்திரமூர்த்தி ஆஜானுபாகுவாக மணக்கோலத்தில் நின்றார். அவருடைய தோள் கண்டவர்கள் தோளே கண்டார். தொடுக்கழல் கமலமன்ன தாள் கண்டவர் தாளே கண்டார். தடக்கை கண்டாரும் அகுத்தே வாழ்கொண்ட கண்ணார் யாரோ வடிநிலை முடிய கண்டார். கொண்ட சமயத்து அண்ணான் விரிவு கண்டாரை ஒத்தார். பிரம்மம் இவ்வளவு பெருமை வாய்ந்தது, இந்த தன்மை உடையது அப்படின்னு சாஸ்திரங்கள் எப்படி சொல்றது. அதுக்கு ஒரு உருவம்னு கிடையாது, அதை அக்னியால எரிக்க முடியாது, ஜலத்தில் அது நனையாது, எதுக்குள்ளேயும் அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லப்படுற அந்த பிரம்மம் இப்படித்தான் இந்த உருவத்தோட இருக்குன்னு பல சமயத்தவர்கள் எல்லாரும் ஒரு சர்ச்சை பண்ணிட்டு இருக்கா. அவ சொல்றா, சைவத்தில் இருக்கிறவா சொல்றா சிவபெருமான் தான் பிரம்மம், இவர் இந்த ரூபத்துல தான் இருக்கார். வைணவத்தில் இருக்கிறவா சொல்றா ஸ்ரீமன் நாராயணன் இந்த கோலத்துல தான் இருக்கார். பிரம்மம் பல உருவம் கொண்டு பல சமயத்தவருக்கு கடவுளாக காட்சி கொடுக்கிறது. அப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருந்தார்னு சொன்னது போல சீதையும் ராமனும் மணக்கோலத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஊர்ல இருக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, அது ரிஷிகளா இருந்தாலும் சரி, சாதாரண ஜனமா இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ராமனுக்கு கீழே தானே. அவெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாளாம். தோளை பார்த்தவர்கள் தோளையே பார்த்துட்டு இருக்கா. ராமச்சந்திரமூர்த்தியுடைய தொடை வரைக்கும் நீண்ட கரம், அதை பார்த்துட்டே இருக்கிறவா அதையே பார்த்துட்டு இருக்கா. கண்ணை பார்த்துட்டு இருக்கிறவா கண்ணையே பார்த்துட்டு இருக்கா. அவருடைய திருவடியை பார்த்தவா திருவடியே பார்த்துட்டு இருக்கா. அப்படி யாராலையும் அந்த இடத்திலிருந்து அந்த கண்ணை எடுக்க முடியல. அவெல்லாம் சொல்றார், ஒருத்தர் சொல்றார் தோல் அருமையா இருந்தது, அதையே தான் பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தர் கை அதிக அருமையா இருந்தது, அவருடைய கரங்கள் பத்ம கமலத்தை பார்த்திருந்தேன், பத்ம பாதத்தை பார்த்தேன், பத்ம நாபத்தை பார்த்தேன். புண்டரீகாட்சன் அப்படின்னு சொல்லப்படுற பகவானுடைய திருக்கண்களை எல்லாம் பார்த்திருந்தேன். அதைத்தான் பார்த்திருந்தேன், வேற எதையும் நான் பார்க்கல. அப்படித்தான் அவருடைய உருவம்னு சொன்னது போல பல சமயத்தவரும் தாம் கண்ட கருத்து மட்டுமே சரி அப்படின்னு சண்டை போட்டுக்கொண்டு
கடவுள் நிலை முழுதும் அறியார் போல ஆனார்கள். சொல்றாரா, எங்கள் செய் தவத்தில் ராமன் என வந்தோன் சங்கினோடு சக்கரமுடை தனி முதல் பேர். சங்கு சக்கரம் தாங்கி வைகுண்டத்தில் இருக்கிற எம்பெருமான் அவனே ராமனாக வந்துட்டான். அந்தன் அரசு ஆடலின் அவ்வள்ளி மலர் புல்லும் மங்கை இவளாம் என வசிஷ்டனும் மகிழ்விற்றான். அப்படியே அவனுடைய வட்சஸ்தலத்தில் இருக்கிற மலர் மகள் அப்படின்னு சொல்லப்படுற மகாலட்சுமி அவள் தான் சீதையா நிற்கிறார். ராமனே திருமால், சீதையே திருமகள் அப்படின்னு ஒரு ஆனந்த கோலத்தை அவர்கள் எல்லாம் கண்டு ரசித்தார்கள். கொஞ்ச காலம் அயோத்தியில் இருந்துட்டு அத்தனை பேரும் அங்கிருந்து கொஞ்ச காலம் மிதிலையில இருந்துட்டு அங்கிருந்து அயோத்திக்கு கிளம்புறதுக்கு எல்லாரும் தயாரா. ஒரு யாத்திரை அப்படின்னா ஒரு யாத்ராதானம் எல்லாம் செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடும். அப்படி கிளம்பும் சமயத்துல சகுன பேதமா இருக்கு. பறவைகள் எல்லாம் வேறு விதமாக பறக்கிறது. இந்த பறவைகள் எல்லாம் பறக்கிற விதம், காற்று அடிக்கும் அந்த தண்ணி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவா அப்படின்னா, இது சகுன பேதமா இருக்கு, சகுனம் இப்படி சரியில்லை அப்படின்னு சொல்லுவா. அதுபோல இந்த பிரயாணத்தில் தயாரா நிற்கிறவாள்லாம் சொல்றாள், அந்த மாதிரி சகுன பேதமா இருக்கு. அப்படி யாருடைய நாமத்தை சொல்லி கிளம்பினா சகுனங்கள்லாம் ஒண்ணும் பண்ணாது. வனமாலி கதீச்சாரங்கி சங்கி சக்ரி துணந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு புறப்பட்டு போறவனுக்கு எந்த சகுனமும் ஒண்ணும் பண்ணாது. அப்படி சங்கி சக்கரம் தாங்கிய தடக்கையன்னு சொல்லப்படுற ஸ்ரீமன் நாராயணே ராமனாக வந்து அவதாரம் பண்ணிருக்காரு இல்லையா, அவரோட போறவா எதுக்கு சகுனத்தை பத்தி கவலைப்படுற? அது துஷகுணம்ங்கிறது இல்லாத அது நல் சகுனம் ஆயிடுதான். கிளம்பிட்டே இருக்கிறவங்க இடி இடிப்பது போல இருக்கு. கையில பரசுவோட வரார், முன்னாடி வந்து நிற்கிறார் பரசுராமர். மூணு ராமர்கள் ஆழ்வார். தேவுடைய மீனமாய் ஆமையாய் ஏனமாய் அரியாய் குரலாய் ஊருவில் ராமனாய் கண்ணனாய் கல்கியாய் முடிப்பான் கோவில் சேவலோடு படை அன்னம் செங்கமல மலரேறி ஊசலாடி பூவனை மேல் துடைந்து எழு செம்பொடிய ஆடி விளையாடும் புனலரங்கமே. புனலரங்கம் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ரீரங்கத்திலே எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கார். இவர் தான் தசாவதாரம் எடுத்தவர். என்னென்ன அவதாரம் எடுத்தார் அப்படின்னா, தேவுடைய மீனமாய், மச்சாவதாரம், ஆமையாய், கூர்ம, ஏனமாய், வராகம், அரியாய், நரசிங்கமாய், குரலாய், வாமனராய், அப்புறம் மூவுருவில் ராமனாய். 3 ராமனாக வந்தார். முதல் ராமன் பரசுராமன், அடுத்தது 2வது ராமன். 2 ராமனும் ஒருத்தரை சந்திக்கிற நேரம். எங்கே அவர்? இந்த வில் முடிச்ச சத்தம் கேட்டுதான் நானும் வரேன். அங்கிருந்து பரசுராம கஷேத்திரத்திலிருந்து அந்த தாசரதி அப்படின்னு சொல்லப்படுற தசரத ராமன் எங்கே, ராகவன் எங்கே அப்படின்னு வரார். வர்றவர் பரசுராமர் தெரிஞ்சவன தசரதன் அவர் காலில் விழறார். 27 தலைமுடி கட்ட ஒழிச்சவர் சத்திரியர்களை. தன்னுடைய தகப்பனாரான ஜாமதக்னிய கார்த்தவீர்யாஜினன் கொண்டுட்டான்கிற ஒரே காரணத்துக்காக 27 தலைமுறைகள் சத்திரிய வம்சத்தை எல்லாம் போர் செய்து அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணவர். இவரால இந்த கல்யாணம் முடிந்த கோலத்தில் வர்ற தம்பதிகளுக்கு எதுவும் ஆடி வந்துடக்கூடாது, காலில் விழற. தசரதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே இல்லை. நேர ராமச்சந்திரமூர்த்திட்ட வரானா, நீ முடிச்சியே அந்த வில்லு பின்னப்பட்டது எங்கிட்ட இருக்கு பார் விஷ்ணு தனுஷ். என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷ்ணு தனுஷை இவர் நான் ஏற்றி இவருடைய அகங்காரத்தை முடிச்ச உடனே இவருடைய அவதாரம் பூர்த்தியாகி இவருடைய தாமமான வைகுண்டத்துக்கு இவர் போய் சேரணும். அந்த காலகட்டம் வந்தாச்சு. ஒரே பிருத்திவியில பூமியில 2 ராமர்கள் ஒன்னா இருக்க முடியாது.
இவர் கிளம்பி போறதுக்கு நேரம் வந்தாச்சு, வந்துட்டாரு. ஆனா வர்றவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடி இந்த ராமனுடைய பராக்கிரமம் என்னங்கிறத காமிக்கணும். இவன் அவதார புருஷன். தங்கிட்ட கொடுக்கிற விஷ்ணு தரிசை கொடுத்து இதுல நானேற்றி காமி பார்ப்போம். நானேற்று அப்புறம் ஒரு பானத்தையும் அதுல ஏற்றி, இந்த பானத்துக்கு இலக்கு என்ன அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நான் ஏற்றியாச்சுன்னா அந்த அதுல பானத்தை ஏற்றி ஆகணும். பெரிய தபஸ்வி, நீங்க சொல்லுங்க அதுக்கு இலக்கு என்ன அப்படின்னார். யாராலையும் அசைக்க முடியாத அந்த விஷ்ணு தனுசுவ யாரு மகாவிஷ்ணுவோ அவரே வாங்கி நான் ஏற்றினார், அம்பையும் கோத்தார் அப்படிங்கிறத பார்த்தார். ஆஹா, இந்த இலக்கு எதுவாக இருக்கட்டும் அப்படின்னா என்னுடைய ஆணவம் அகங்காரமே இலக்காக இருக்கட்டும். இத்தனை காலமும் கோபம் கொண்டு அத்தனை பேரையும் ஹதம் பண்ண இல்லையா, கையில ஒரு பரசுவை தாங்கிட்டு. இதுக்கெல்லாம் காரணமானது என்ன அப்படின்னா, நான் ஒரு கோபம்னு ஒன்ன வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணேன். அந்த சினமே இலக்காகட்டும்னு சொல்ல ராமபிரான் அந்த சினத்தை அம்பாலே எய்து கிள்ளி எரிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் பரசுராமர் கோபமான பரசுராமர் இல்ல, பக்தர் மாதிரி ஆயிட்டார். நீதியாய் முனிந்திட நீ இங்கு யாவர்க்கும் ஆதியான் அறிந்தேன் அலங்கள் நேமியாய். அழகான மாலை சொல்லிய ராமபிரானே, இதான் ஆதி. என் தவம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிற இந்த தபத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. தபஸ் பண்ணா அதுல அகங்காரம், ஆணவம், கோபம் எல்லாம் இருக்குல்ல. அந்த தபஸுடைய பலனை நீ அம்பால எழுந்தாச்சு. அதனால இன்னைக்கு என்ன அப்படின்னா, எண்ணில் பொருளெல்லாம் இனிது முற்றுக. நீ எண்ணிய செயல்கள் எல்லாம் இனிதாக முடியும். மன்னிய மணிநிறவண்ணா வந்துராய் கண்ணிய யாவர்க்கும் கலைகனாகிய புண்ணிய விடையென தொழுது போயினார். புண்ணியத்தின் உருவமான ராமபிரானே, மணிநிறவண்ணா, அழகான துளசி மாலையை அணிந்தவனே, உனக்கு நீ என்ன நினைக்கிறையோ அதெல்லாம் நீ சாதிச்சுடுவ. எண்ணிய பொருளெல்லாம் இனிது முற்றுக அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து மின்னல் போல மறைந்தார். தசரதர ராமர் தேத்துற, என்னப்பா பயந்துட்டு எழுதிங்க, வந்தவர் பெரிய தபஸ்வி, எல்லாரும் தேவர்கள் எல்லாம் பூமழை பொழிந்தனர். புகுந்த தேவர்கள் இந்த கையில கொடுத்துட்டு போயிட்டார் இல்லையா அந்த வில்லு. இந்த வில்லை இவர் கையில வச்சுக்கல, ஏற்கனவே இவர் தாங்கி இருக்கிறது கோதண்டம். இந்த வில்லை என்ன பண்றது அப்படின்னா, வருண பகவானை கூப்பிட்டார். இந்த வருணன்ட்ட இந்த வில்லை கொடுத்து இத கையில சேமமாக வைத்துக்கொள், நான் எப்ப வேணும்னு கேட்கிறேனோ அப்ப நீ கொடுக்கணும் அப்படின்னு. வருட பகவான் அந்த வில்லை வாங்கிட்டு தனக்கு சேமமாக வச்சுக்கிறேன்னு கிளம்பிட்டான். எல்லோரும் க்ஷேமமாக அயோத்தி நகரை வந்து அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லி 12 ஆண்டு காலம் சீதையும் ராமனும் அயோத்தியில வாசம் பண்றா. அந்த 4 புத்திரர்களும் தசரத புத்திரர்களும் அவர்களுடைய மனைவியோட ரொம்ப ஆனந்தமாக இருக்கிற நேரத்தில் ராமர் முன்னாடி சொன்னார் இல்லையா, எனக்கு தசரதர் முன்னாடி சொன்னார், காது ஓரமாக நர வந்திருக்கு. அதுபோல இப்ப சொல்றாரா வசிஷ்டர்கிட்ட போய், மூப்புங்கிறது வந்துருச்சு, குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, எனக்கு பொறுப்பு அப்படிங்கிறது முடிஞ்சது, இனிமே நான் வானப்பிரஸ்த வாழ்க்கைக்காக போறேன். பிரம்மச்சரியம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சன்னியாசம். இவர் சொல்றார், நான் வனத்துக்கு போய் அங்கு போய் எல்லாரும் போல தபஸ பண்ணி அங்கு இந்த பொறுப்புகள் இருந்து விட்டு
விலகி இருந்து இறை சிந்தனையோட என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன். என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் வானப்பிரஸ்த வாழ்க்கை தான் வாழ்ந்தார். எங்க அப்பா அஜன் என்னை ராஜாவாக்கி கிளம்பி போயிட்டார். நான் இந்த ராஜாட்ட அடுத்த ராஜாவான ராமன் இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு நான் போகலைன்னா பிறந்தும் பிறவாதவன்கிற ஒரு அவப்பெயர் எனக்கு வந்துடும். இறந்திலன் செருக்களத்தி ராமன் தாதைதான் அறந்தலை நிரப்ப மூப்படைந்த பின்னரும் துறந்திலன் என்பதோர் சொல் உண்டான பின் பிறந்திலல் என்பதில் பிரிதுண்டாகுமோ? நம் வாழ்ந்து என்ன பயன்? ஏற்பட்ட ஒரு ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை என்னுடைய புத்திரனுக்கு கொடுத்துட்டு போகணும். பெருமகனின் வகுற்றிற் பிறக்க சீதையால் திருமகள் மனைவினில் தெரிய கண்டையான் அருமகன் இறை குணத்தவனின் ஆதனும் ஒரு மகள் மனமும் உவப்ப எண்ணினேன். எனக்கு ஆசை ஒண்ணு உண்டு. சீதை மணாளனான ராமனே இந்த பூமியை ஆளும் எனக்கு பின்னாடி. நான் ராமனை பத்தி சொல்றார், என் உயிர் ராமன். ராமனும் என்ன சொல்றாங்க, தன்னை பத்தி தசரத ராமன் தான் சொல்லிப்பான். நீ யார் அப்படின்னா, நான் தசரதனோட புத்திரன். ஆதலினால் ராமனுக்கு அரசை நல்கி பேதமை தாழ்வரும் பிறப்பை நீக்குவான். ராமனுக்கு கொடுத்துட்டு, நான் ராஜ்யத்தை கொடுத்துட்டு எந்த ஒரு பாரமும் இல்லாமல் வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு போகணும். மாதவம் தொடங்கிய வனத்தை நன்னுவேன். நான் மோட்சத்தை அடையறதுக்கு ஒரு மார்க்கம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த வயோதிக வயசுலையும் வானப்பிரஸ்த வாழ்க்கையை அடைந்து அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் இருப்பா. அவ எப்படி வழிகாட்டுறாலோ அந்த வழியில வீதி வாழ்க்கையை வாழ்ந்து தபஸ் பண்ணி மோட்சத்தை அடையும். யாது நின் கருத்து என வினய கூறினான். வினயத்தோட கேட்டானா. இப்பவே ராமனை கூப்பிட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லல. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும் போது குருநாதால பிரார்த்தனை பண்ணி கேட்டுங்க. வசிஷ்டர் சொல்றார், ராமன் தகுதியானவன் சொல்லல. ராமன் இந்த ராஜ்யத்துக்கு ஆள்றதுக்கு தகுதியானவன் சொல்லல. சீதை மணாளனான ராமன், சீதாராமனாக இருக்கிற ராமனுக்கு தகுதி உண்டு. எதனால அப்படின்னா, சீதா தேவியோடைய பெருமையை சொல்றார். மண்ணினும் நல்லது, மலைமகள் கலைமகள் கலைவூர் பெண்ணினும் நல்லது, பெரும்புகள் ஜனகியோ நல்ல. உத்தமமான பெண்மணி அப்படின்னா யாரு அப்படின்னா ஜானகி. இந்த பூமியில இருந்த சிறந்த பெண்மணி. இந்த பூவுலகம்னு மட்டும் சொல்லல, இந்த மூவுலகத்திலையும் கலைமகள் மலைமகள் இவளை விட்டுட்ட, மலர் மகளான இவளை விட்டுட்ட, கலைமகளான சரஸ்வதியை விட பெட்டர். மலைமகள்னு சொல்ற பார்வதியை விட ரொம்ப சிறந்தவள். என்ன ரெண்டு பேரை விட்டு சிறந்தவள் அப்படின்னா, இந்த பூமிக்கு வந்திருக்க எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றதுக்கு கருணையே உருவம் எடுத்து, கருணையின் உருவமாக இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் காட்சி கொடுத்து அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் கொடுக்கணும். இப்ப அவதாரம் பண்ணி சீதையா வந்திருக்கா இல்லையா, இவள் மகாலட்சுமி. அதனால இவ ரெண்டு பேரையும் விட சிறந்தவர். பகவத்பாதா கனகதாரா ஸ்தோத்திரம் சொன்ன சமயத்தில் ஒரு சம்பவம் விவரிக்கப்படுறது சிங்கேரி ஆச்சாரியால் மூலமா. அந்த பகவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்ட நேரத்தில் போடப்பட்டது ஒரு நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை வாங்கின்றவர் உடனே அங்கம் ஹரே உலக பூஷணம் ஆசிரியன்னு ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்போ அம்பாள் பகவத்பாதாள்கிட்ட கேட்கிறாராம், பூர்வ புண்ணியத்தின் வினையினால மக்கள் எல்லாம் இங்க அவதாரம் பண்ணி, அதாவது பிறந்து, அவதாரம் அப்படிங்கிறது அவதார புருஷர்களுக்கும் சீதா தேவி மாதிரி இருக்கிறவாளுக்கும். நம்ம எல்லாம் என்ன அப்படின்னா சாதாரண ஜனங்கள் பிறந்து வரோம். பிறந்து
செய்த பாவத்துக்கு துயரமும் செய்த புண்ணியத்துக்கு சந்தோஷத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு தகுந்தது போல அடுத்த பிறவியை பகவான் கொடுக்கிறார் ஒரு நம்பிக்கை. சொல்றா அவ பூர்வ புண்ணியத்துல பண்ண பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தின் பலனால உனக்கு ஒரு நெல்லிக்கனி போடுறதுக்குள்ள பாக்கியம் கிடைச்சிருத்து. ஆனா அவளுடைய வறுமை தீரணும்னு நீ பிரார்த்தனை பண்ற, வறுமை தீரணும்னு நீ பிரார்த்தனை பண்ற இல்லையா? எதுக்கு? அவ இருக்கிறதெல்லாம் இந்த ஜென்மால அனுபவிச்சுட்டு போகட்டுமே. நான் கருணை பண்ணி அவளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கு தடையாக இருக்கிறது அவளுடைய சஞ்சித பாபம் இல்லையா? அதை அவ அனுபவிக்கிற வரைக்கும் நான் வறுமையில இருப்பான். பகவான் சொல்றான், யாரு? சாட்சாத் பரமேஸ்வரன் தானே நிற்கிறாரு இங்க. ஆதிசங்கர பகவத்பாதால பகவதி புக்ஷாந்தேகின்னு கேட்டு நிற்கிற ஒரு பரமேஸ்வரன். அவர் மகாலட்சுமிட்ட பிரார்த்தனை பண்றாரா, அம்மா உன்னுடைய கருணை அப்படிங்கிற வெள்ளம் அது ஒருத்தன் மேல பாய ஆரம்பிச்சுன்னா அவனுடைய விதி எல்லாம் ஒரு கணக்கா? உன் அனுகிரகம் ஒருத்தர் மேல வந்து உன் அனுகிரக பார்வை பார்க்கிற போது பார்த்துட்டேன்னா அப்புறம் என்ன அப்படின்னா அவனுக்கு விதி நீங்க அனுபவிக்க வேண்டியது எல்லாம் உண்டாத்த. உன்னுடைய கருணை பார்வைக்கு முன்னாடி அவனுடைய விதி எல்லாம் என்ன செல்லுபடி ஆகுமா? செல்ல காசா போயிடுமே. உன் கருணையை பாரு, உன் கருணையை காமி. இப்படி ரெக்கமெண்ட் பண்றவா தான் பகவத்பாதா. நமக்கு அவர் தானே ரெக்கமெண்ட் பண்ணி ஆகணும். நமக்கு ஞானம் வேணும்னாலும், நமக்கு செல்வம் வேணும்னாலும், நமக்கு எல்லாம் வேணும்னாலும் நேர அம்பாள்கிட்ட போய் கேட்டா கிடைக்குமான்னா சந்தேகம். ஆனா பகவத்பாதால் மூலமா கேட்டோம்னா எல்லாம் வந்து பவ சங்கர தேசிகமே சரணம், பவ சங்கர தேசிகமே சரணம், பவ சங்கர தேசிகமே சரணம். நமஸ்காரம் பண்ண 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 நமக்கு என்ன தேவைன்னு கூட தெரியாது. அத்தனையும் அவர் அனுகிரகம் பண்ணு. அப்படி தயை அப்படிங்கிறதே தன்னுடைய இயல்பாக கொண்ட மகாலட்சுமியே வந்து நிற்கிறாங்க சீதையா. அவ சொன்ன அதுக்கப்புறம் அவளால் ஒன்றும் பண்ண முடியல மகாலட்சுமியால. அப்படி கனகமாக பொழுது தள்ளிட்டு போட்டது ஒரு நெல்லிக்காய். அது நாளைக்கு துவாதசிக்கு பாரணைக்கு இருக்கட்டும் வச்சிருந்ததை போட்டுட்டா. அங்க புரிஞ்சது என்ன அப்படின்னா சொர்ணமயமான நெல்லிக்காவா பொழுது தள்ளிவிட்டார். அது அம்பாளுடைய கருணை. அப்படி கருணை இருக்கிறவளே இப்ப வந்திருக்கா. சீதா மகாலட்சுமியாக வந்து நிற்கிறா, சீதம்மாவாக வந்து நிற்கிறா இல்லையா? இவளை விட சிறந்தவர் யாருக்க முடியும்? உன் புத்திரனும் சும்மா இல்ல, கண்ணினும் நல்லன், கற்றவர் கற்றில்லாதவரும் உன்னினும் நீரினும் உயிரினும் அவனையே உகப்பர். இந்த அயோத்தி கஷேத்திரத்தில் அவன் குழந்தையா இருக்கிற போது நான் பார்த்திருக்கேன். அவன் தெருவில் நடந்து வருவான். வர்றபோது வைத்தாப்புல யாராவது ஒரு சாதாரண குடிமகன் வருவான். அவனை பார்த்து நின்று விசாரிப்பான், எப்படி இருக்க, உன் மனைவி சௌக்கியமா, உன் குழந்தை சௌக்கியமான்னு. அப்பா நீ சக்கரவர்த்தி, நீ வந்து யாரையும் நீ நன்னா இருக்கியான்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா உன் புத்திரன் இருக்கானே சக்கரவர்த்தி திருமகன், உனக்கு என்ன பேரு? நீ உனக்கு சக்கரவர்த்தின்னு தான் பேர். அவனுக்கு ஒரு 2 எழுத்து கூட அவனுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ஒரு பேரை வாங்கிட்டான். எப்படி அப்படின்னா அந்த அயோத்திங்கிற கஷேத்திரத்தில் இருக்கிற அத்தனை உயிர்கள்ட்டையும் அன்பாக இருந்தா இவனை விட சரியான ஆளு ராஜாவா யாரை நியமிக்க முடியும்? இந்த ஜானகிய கருணையே உருவமான ஜானகிய மனைவியாக கொண்ட ராமன் ஆள்வதே சிறந்தது. சந்தோஷம் அடைஞ்சார். இன்னைக்கு நான் பெற்ற சந்தோஷம் எப்படி தெரியுமா? இந்த ராமன் எனக்கு புத்திரனாக பிறந்தான்னு எனக்கு ஒரு செய்தி வந்து கேட்டது இல்லையா? அன்னையை விட இன்னைக்கு எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சிவதனுஷ முறிச்சு சீதா தேவியோட கரத்தை ஜெயிச்சுட்டான் அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்து ஜனகர் சொல்லி அனுப்பிச்சார். மிதிலை தேசத்திலிருந்து செய்தியாளர்கள் வந்து சொன்னா, உங்க புத்திரன் சிவதனுஷ முறிச்சு விட்டார், ஜனகருக்கு மாப்பிள்ளையாக போறார், சீதா தேவியை மணக்க போறார்னு சொன்னா இல்லையா? அன்னைக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷத்தை விட இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நானே கண்ணால பார்த்தேன், என் புள்ள அஸ்திர சஸ்திரங்களை எல்லாம் பிரயோகம் பண்ணி விஸ்வாமித்திரோட யஜ்யத்தை எல்லாம் காப்பாற்றி தாடகையை வதம் பண்ணி சுபாகுவை கொன்று மாரீச்சனை அடிச்சு தள்ளி
ஒரே ஆளா இருந்துட்டு சரக்கூடம் அமைச்சு அத்தனை ரிஷிகளும் ஆசீர்வாதம் பண்ணி பராக்கிரமமாக எல்லா வேலையும் செஞ்சானே. அன்னைக்கு நான் பார்க்கல, ஆனா ஒன்றை மட்டும் நான் பார்த்தேன். கோபமா வந்து என்னுடைய குலத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணிடுவார்னு நினைச்சிருந்த பரசுராமர், அவர் வந்து ஒரு வில்ல நீட்டு அந்த வில்ல வாங்கி நானை கோத்து அவனுடைய தவசையை இலக்காக வச்சு அதை அடிச்சு அவருக்கு அனுகிரகம் பண்ண அந்த காட்சியை நான் பார்த்தேன். அந்த பார்த்த அன்னைக்கு எனக்கு சந்தோஷம் என்ன இருந்ததோ அதை விட சந்தோஷம் இன்னைக்கு இருக்கு எனக்கு. ஏன்னா என் பொறுப்பை எல்லாம் என் புத்திரன்ட்ட கொடுத்துட்டு நான் சந்தோஷமாக காட்டுக்கு போக போறேன். அப்படி பேசிட்டே இருக்கிற போது அந்த கோசல ராஜ்யத்துடைய எல்லைக்குள்ள மந்தரை அப்படிங்கிற கூனி பிரவேசம் பண்ணாள். தீயவழியிலும் தீயவள் அப்படிங்கிற வசிஷ்டர் சொல்றார், நீ சொல்றது சரி, கூப்பிடு, சுமந்திரனை கூப்பிடு, ராமபிரான வர சொல்லு, நல்ல நாள் பார்த்து அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற போது ராமபிரானை அழைத்துவாறு சுமந்திரரை ஏவல் செய்கிற போது கூலி வருகை அப்படின்னு. அன்னவர் அணிவுறும் அமலை வானவர் பொன்னவர் அதிவேல பொலியும் வேலையில் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் துன்னரும் கொடுமன கூலி தோன்றினால். இன்னல் செய்யறதுக்கு ராவணன் எப்படி இந்த கதைக்குள்ள வந்தானோ அதுபோல கூனியும் பிரவேசம் பண்ணாள். கூனிங்கிறது யார் அப்படின்னா வெகுளி, கோபம், அத்தனை அதோடைய உருவம். தோன்றிய கூனி துடிக்கும் நெஞ்சினர், ஊன்றிய வெகுளியால் உழைக்கும் உள்ளத்தால், தான் பெரி நயனத்தல் கலிக்கும் சொல்லினாள், மூன்றில் உணகளுக்கு இடுக்கன் மூட்டுவார். தன்னுடைய கோபத்தினாலும் விஷமமான சொல்லினாலும் கடுமையான பார்வையினாலும் இந்த பாதாள லோகம், பூவுலகம், மேலுலகம் அப்படிங்கிற இந்த 3 உலகத்துக்கும் துயரத்தை கொடுக்கிறவளே கூனியாக வந்தாள். இந்த கூனி துயரத்தை கொடுப்பாள் 3 உலகத்துக்கும் அப்படின்னு சொல்றார். ஆனா இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கம்மநாட்டாளர் பின்னாடி ஒரு பாடல்ல சொல்றார். இத்தனை அரங்கமானது அமைக்கப்பட்டது, இத்தனை கேரக்டர்கள் வந்து இந்த கதையில இருக்கு. இவளுடைய மனமானது மாறி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா ஒருத்தருடைய மனசுக்குள்ள இந்த தேவர்கள் புகுந்து இந்த மாதிரி சிந்தனையை உண்டு பண்றார். தேவர்கள் செய்த சேட்டை யாரையும் இவள் கொடியவள் சொன்னாரே தவிர அதுக்கு பின்னாடி அந்த கொடுமைக்கு காரணம் என்ன இருக்கு? இந்த நேரத்துக்குள்ள இங்க பார்த்தாலும் விழா கோலமாயிடுது. ராஜா ராமனுக்கு பட்டம் சூட்ட போறார். ராமன் ராஜாவாக போறான். இதுவரைக்கும் சீதாராமனா இருக்கிறது, நாளைக்கு ராஜா ராமனாக போறான்னு இந்த விஷயம் வெளியில கசிந்தவுடன் அத்தனை பேரும் வீட்டை அலங்காரம் பண்ணி, தெருவை அலங்காரம் பண்ணி விழா கோலமா இருக்கு. அதை பார்த்துட்டே வரா, ஜனங்கள்கிட்ட கேட்டு வரா, என்ன காரணம்? நாளைக்கு ராஜாவாக போறார் ராமன். நேர கைகேயி அரண்மனைக்கு போறா, அவ படுத்துட்டு இருக்கா. எப்படி நான் அலங்காரம் பண்ணி படுத்துட்டு இருக்கா. இந்த ஒரு விழா கோலமாக இருக்கிற நகரத்துடைய செய்தி அவளுக்கும் வந்திருக்கு. நமக்கு சொல்றதுக்காக வரப்போறா. தசரத ராஜாவே தங்கிட்ட வந்து சொல்லுவான்னு அலங்காரம் பண்ணி படுத்துட்டு இருக்காளாம். சொல்ற பைத்தியக்காரி, இப்படி படுத்துட்டு இருக்க, எழுந்துரு. கௌசலைக்கு பெரிய கதி கிடைக்க போறது. நீ அவளுக்கு வேலைக்காரியாக போற.
தாடகையை வதம் பண்ண ராமனுக்கு முடிசூட்ட போறார் அப்படின்னு இந்த நியூஸை இவ சொன்னான்னு சொல்ற. மகிழ்ந்த கைகேயி முத்து மாலையை சூடினானா, என் ராமன் ராஜாவாக போறான். மாலையை விட்டு எரிஞ்சாலாம். உன் மகன் தரையில் அமர போறான், ராமனுக்கு அரியாசனம் கிடைக்க போறதுல உனக்கு வெட்கம் இல்லை, படுத்துட்டு இருக்கியேன். கூனி வந்து கைகேயியுடைய அரண்மனை கிராமத்துக்கு வந்து கைகேயி ஏதோ ஒரு விஷயத்தை மறந்த, அந்த மறந்த விஷயத்தையும் தூண்டிவிட்டார். யுத்தம் நடந்த போது தேர சாரத்தியம் பண்ணி போகும்போது கைகேயும் கூட்டிட்டு போறார். அப்பொழுது தேருடைய அச்சாணி, தேருடைய சக்கரத்துடைய அச்சாணி கிழந்ததுல அந்த நேரத்தில் கைகேயி என்ன பண்றா, தன்னுடைய விரலால அந்த சக்கரத்துக்கு அச்சாணி போல கொடுத்து அந்த தேரை செலுத்தி சம்பராசுர யுத்தத்துல தசரதர் ஜெயிச்சதுக்கு தசரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, கைகேயி நீ என்னோட கூட வந்ததுனாலதான் நான் ஜெயிச்சேன், அதனால 2 வரம் உனக்கு தரேன். இந்த 2 வரம் இதை மறந்துட்டா கைகேயே. ஆனா நீ கேட்க வேண்டியது 2 வரம். அந்த 2 வரத்தை இப்போ நீ கேட்டுட்டேன்னா இனிமே பின்னாடி உன்னுடைய வாழ்க்கையில நீ கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நீ வேலைக்காரி மாதிரி ஆயிட போற. இன்னைக்கு இப்ப சாமி இருந்துட்டேன்னா நீ வேலைக்காரி தான். தசரத சக்கரவர்த்திக்கு பட்ட மகிழ்ச்சி அப்படின்னு முதல் பட்ட மகிழ்ச்சி, அதாவது பிரதானமாக இருக்கிறவள்னு சொல்லப்படுற கோசலேட்டை நீ தோத்து போயிடுவ. 2 வரத்தை கேளு. 2 வரம். தசரதர் மகிழ்ச்சியாக அல்ல, அவளுடைய பத்னிகளுடைய அரண்மனைக்கெல்லாம் போனவர் கைகேயை வந்து பார்க்க வர்றார். நான் பார்த்தேன், கைகேயி தலைவலி கோலமா கிடக்காராம். கைகேயி அயோத்தி நகரமே கோலாகலமா இருக்கிறது. அவன் புத்திரன் ராமன் ராஜாவாக போறான். பட்டாபிஷேகம் இன்னைக்கு வச்சிருக்கேன், நாளைக்கு வச்சிருக்கேன். இப்ப எனக்கு 2 வரம் கொடுக்கணும். 7 வரங்கள் 2இல் 1 ஒரு சேய் அரசு ஆழ்வது. ராஜ்ய பரிபாலனம் யாரு பண்ணணும்? என் புத்திரன் பண்ணும். பரதன் இருக்கானே, அவனுக்கு அதை கொடுத்துடணும். சீதை கேள்வன் ஒன்றால் போய் வனம் ஆழ்வது என புகழ்ந்து நின்றாள். தீயவை யாவினும் சிறந்த தீயாள். மனச மாத்திட்டான். சந்தர்ப்பம், நடந்த விஷயங்கள் எல்லாம் கூனியுடைய மனசுக்குள்ள தேவதைகள் எல்லாம் புகுந்து இவளுடைய மனசு மாற்றத்துக்கு காரணம். ராமபிரான பின்னாடி சொல்றார், அம்மாவை கோச்சங்க என்ன பலன்? நம்ம அம்மா அப்படிப்பட்டவளான்னு அவள் மனசுக்குள்ள தேவர்கள் எல்லாம் ஒரு மாலையை பண்ணியிருக்கா. எது நடக்கணுமோ அவன் உடம்பு தீரும். எவ்வளவோ போராடி பார்த்தும் கைகேயிய சமாதானம் பண்ண முடியாத, எனக்கு தேவை இந்த வரம். இப்ப நீங்க கொடுத்துடணும். வரம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு வரம் கொடுக்காம போனா அப்புறம் தசரதன்கிற பேர் உங்களுக்கு இல்லை, சக்கரவர்த்திங்கிற பேர் உங்களுக்கு இல்லை. காலில் விழுந்து கெஞ்சற, பத்னியோட காலில் விழுந்து இவ்வரம் என் சேய் வனமால. நீ ராஜான்னு நாளைக்கு பட்டம் சூட்டிட்டு இந்த ராஜ்யத்தை மட்டும் ஆள போறான்னு நினைக்கிறியா? அயோத்தி நகரை தாண்டி அவன் வெளியில போயிட்டான்னு அங்க ஆரண்யங்கள் இருக்கு. என் ராமபிரான் வருத்தத்தோட சொல்றேன், என் ராமன் அந்த வனத்தை ஆளட்டும். என் குழந்தை, என் பையன், என் மகன் அந்த வனத்தை ஆளட்டும். நான் ஒரு இடத்தை ஆள போறேன். என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தை விட்டுட்டு இங்கிருந்து போய் வானுலகம் ஆள போறேன். நீயும் உன் புத்திரனும் வசை வெள்ளம் நீண்டாய் நீண்டாய் உலகமெல்லாம் சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரும் பழி உன மேல வரும்.
என்னது அப்படின்னா, ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு தன் புத்திரனை ராஜாவா ஆக்கினாள் அப்படிங்கிற ஒரு பெரும் பழி வரும். அந்த பழிய அந்த சமுத்திரத்தை நீ நீந்தி கரை கடக்கவே முடியாது. வசை வெள்ளம் நீண்டாய் நீண்டாய் நீ மகனோடும் நெந்து. இப்ப என்ன சொன்னார்னா, பரதன் என் புத்திரன் இல்ல, உன் பிள்ளை, என் பிள்ளை போய் மணவாளன். வரம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. ராமனை கூப்பிடுன்னு ஏவி விட்டா. ராமச்சந்திரமூர்த்தி வாசல்ல வந்து நிற்கிறார். ஆதிசூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாயிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தமம் நேர் கொண்டு பூமி வெந்தானம் எண்ணி புண்ணிய துறைகளாடு 7 ஆண்டில் வா என்று இயம்பினாள் அரசன் என்றாள். ராஜா அவனுக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காருப்பா. என்ன அப்படின்னு, என்ன உத்தரவு சொல்லுங்க அம்மா, நான் உடனே செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இந்த நாட்டை பரதன் 14 வருஷம் ஆகும். அந்த சந்தர்ப்பத்தில் நீ இங்கிருந்து கிளம்பி போய் காட்டுக்கு போய் அங்கு 14 ஆண்டுகள் கழித்து தபஸ்விகள்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் இருந்து புண்ணிய நதிகள்லாம் அங்க பாடுறது, அதெல்லாம் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு தபஸ்வி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து திரும்பி வா. இது ராஜாவுடைய உத்தரவு, சக்கரவர்த்தியோட உத்தரவு. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த முக அழகு எப்படி இருந்ததுன்னு சொல்றார் கம்பர். இப்பொழுது எம்மனோரால் இயம்பதற்கு எளிதோ, என்னால அவனுடைய முக அழகு இப்ப எப்படி இருந்ததுன்னு என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. யாரும் செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கி ஒப்பதே முன்பு பின்பு வாசகம் உணரக் கேட்டு. அப்பா கூப்பிடுறான்னு சொன்ன போது என்ன முகபாவம் இருந்ததோ அதே முகபாவம் நீ 14 வருஷம் உன் தம்பிதான் ஆளணும், நீ காட்டுக்கு போகணும்னு சொன்ன போது இல்ல, ஒரே மாதிரி தான் இருந்தா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற. இல்லை என்ன அப்படின்னா வித்தியாசம் இல்லை. கோபம் வரணும், ஏமாற்றம் இருக்கணும், அது முகத்திலடா தெரியும். அகத்தின் கண் முகத்தில் தெரியும். இல்லைன்னா எது இருக்கா, வேறுபாடு இல்லாமல் இருக்கா. செப்பரும் குணத்து ராமன் திருமுக செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்னாடி எப்படி இருந்ததோ அதுபோல முன்பும் பின்பும் வாசகம் உணரக் கேட்ட. அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையின் வென்றதம்மா. சூரிய உதயம் ஆனவுடனே தாமரை மலர்கள் எல்லாம் இப்படி மலரும். மலர்ந்த போது எப்படி காந்தியோடு அந்த தாமரை புஷ்பங்கள் இருக்கோ அதுபோல அப்பா கூப்பிடுறார்னு வந்த போதும் இருந்ததா, இந்த வாசகம் கேட்டதுக்கு போதும் இருந்ததா. கமலப்பாதர் கமலக்கண்ணன் கமல முகம் புண்டரீகாட்சன். இத்தனை சுந்தரத்தையும் அப்படியே எழுதி ஓவியம் போல வடித்த திருமேனி. எந்த ஒரு மாற்றம் இல்லை, உத்தரவு. மன்னவன் பணி என்று ஆயும் நின் பணி மறுப்பேனா. அம்மா நீ சொன்னாலே நான் செய்வேன், அப்பா சொல்லணும்னு இல்லை. நீ சொல்லிட்டே இல்லையா, நான் செய்யறேன். இன்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்று. எனக்கு பின்னாடி வந்த என் தம்பிக்கு இந்த ராஜ்யம் போறதுன்னா நான் ராஜ்யம் என்ற மாதிரி தான். என் இதில் உறுதி இப்பணி தலைமுறை கொண்டேன். பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ண அந்த நெறியே கிளம்பிட்டார். மின் ஒளிர் காண நின்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். நீ விடை கொடுத்துரு, இப்போ கிளம்பி போயிட்டாரு. கோசலே நாளைக்கு ராஜாவாக பட்டம் சூட்டிக்கிறவன் பட்டு பீதாம்பரத்தோட கிரீடத்தோட மேல பெரிய வஸ்திரங்களை எல்லாம் சாத்தி அணிகலன்கள் எல்லாம் சாத்தி மாலையோட வருவான்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா தாயார், பெற்ற தாயார். இவர் போறாராம் கவரியின்றி குடையின்றி. எப்படி கைகேயி சொன்னாலோ உத்தரவு சொன்னவன அம்மாட்ட சொல்லிக்கணும்னு நேர போறார். அப்ப போற போது குடைகின்ற கவரியின்றி கொற்ற வெண்குடையின்றி இடைக்கின்ற விதிலும் செல்ல
அவதாரம் பண்ணாலும், மனிதர்களாக அவதாரம் பண்ணாலும் விதிக்கின்ற விதிக்கு பின்னாடி அவ போறாளாம். ஸ்ரீமன் நாராயணனே ராமனா அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் கையில தாங்கின ஆழி சக்கரமே பரதனாக அவதாரம் பண்ணியிருக்கார். அவர் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அனந்தனே லக்ஷ்மணனாக அவதாரம் பண்ணியிருக்கார். பாஞ்சஜன்யமே சத்ருக்மனா அவதாரம் பண்ணியிருக்கா. அப்படி நித்திய சூரிய எல்லாம் அவதாரம் பண்ணி வந்திருக்கா. தேவர்கள் எல்லாம் அவதாரம் பண்ணி வந்திருக்கா. அப்படி இருந்தாலும் இந்த பூமியில வந்த உடனே இங்க இருக்கிற துயரத்துக்கும் இன்பத்துக்கும் ஆழ்பட்டு அத்தனை பேரும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கிறார். ராமபிரானே இருந்தாலும் விதிமின் செல்லுங்க, இழைக்கின்ற விதிமின் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. ஹானஸ்ட், சத்தியவிரதர், அனந்த குண கம்பீரன், கல்யாண குணங்களின் இருப்பிடம் அப்படின்னு சொல்ற ராமபிரானுக்கு பின்னாடி தர்மதேவன் நடந்து போறாள். தர்மதேவதை தர்மன் பின் செல்ல மலைக்குன்றன் அணையான் மௌலி கவித்தனன் வரும் என்று என்று தழைக்கின்ற உள்ளத்து அண்ணான் முன் ஒரு தமியன் சென்றான். கோசலையுடைய அரண்மனைக்கு போற போது இவன் கிரீடம் தாங்கிய ராமனாக சுந்தர ராமனாக வருவான்னு எதிர்பார்த்து நிற்கிறார். ஆனா எந்த ஒரு அலங்காரமும் இல்லாமல் போய் உடையெடுத்து கிளம்புறேங்கிறார். இந்த விஷயமும் ஊர் முழுக்க எல்லாருக்கும் பரவெடுத்து. ஊர் இப்ப எப்படி இருக்குன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி விழா கோலம் போன்ற ஊர் இப்ப எப்படி இருக்குன்னா, ஆவி மழுத, அதன் கன்று மழுத, அன்று அலர்ந்த பூவி மழுத, புனல் புல் அழுக, கல் அழுகும் காவும் அழுக, கயிறு அழுக, கால்வயப்போர் மாவும் அழுக, அம்மன்னனை மாளது. ராஜா இப்படி பண்ணிட்டானே. பெரும் பழி யாரு பேர்ல வந்தது அப்படின்னா ராஜா கேட்ட உத்தரவு. ராஜா இப்ப மயங்கி கிடக்கார். ராமா 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 ராமா. சீதை சொல்லிட்டா, அயோத்தி இடம், அயோத்தின்னு என்னை இருக்க சொல்றேன். ராமன் எங்க இருக்கானோ அந்த இடம் தான் அயோத்தி. என்னைய நீங்க இங்க வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு காட்டுக்கு 14 வருஷம் போறேன்னு சொல்லி அங்க போறேன்னு சொல்றதுல உங்களுக்கு உரிமையே கிடையாது. என்னைய விட்டுட்டு நீங்க போறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. சக தர்மினி, நீங்க என்ன தர்மம் பண்ணாலும் நான் பக்கத்துல நிற்கணும். அதனால நானும் காட்டுக்கு வந்தே ஆகும். இந்த ராஜ்யம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. சிவதனுஷ முறிச்சு என்னைக்கு என்னுடைய கையை நீங்க பற்றுங்களோ அன்னைக்கே உங்களுடைய உடலுக்கு உயிரானேன், உருவுக்கு நிழலானேன். அப்படி ராமர் தனியா இன்னைக்கும் வந்ததே இல்லை இல்லையா? லக்ஷ்மணனும் கூட நிழலாக கிளம்பி போனோம். மனத்துக்கு பிரவேசம் பண்ற போது எப்படி போனாங்கிறது சொல்றான். தையன் தன் கற்பின் தன் தகவலும் தம்பியும் ஐயரு கருணையும் உணர்வும் வாயிலையும் செய்யவன் உள்ளுமே சேமமாக கொண்டு, தர்மத்தையே தன் கையில இருக்கிற சேமமாக கொண்டார். கையில கோதண்டத்தை தாங்கினார். ராமபானம் தாங்கின அம்பார துணி, மர உடை, தபஸ்வி கோலம். இதோட மூவரும் சென்றார்கள். ஐயனும் போயினான், அல்லியின் நாப்பனை. காட்டுக்குள்ள பிரவேசம் பண்றதுக்கு கிளம்பி போயிட்டார். துயரத்துல ராமா 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 ராமா. தசரதன் மருகி மருகி ஜனங்களெல்லாம் கூட போறது கொஞ்சம் தூரம். அப்புறம் சுமந்தர்கிட்ட சொல்லிட்டார், இனிமேல் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவு நதி தாண்டி அவர் கிளம்பி மனத்துக்குள்ள கிளம்பி உள்ள போயிட்டார். அழகான கங்கை கரையை அடையிற நேரம் அந்த தசரதன் தன்னுடைய உடலை உடுத்து உயர்ந்த லோகத்துக்கு தாமத்துக்கு போயிட்டார். புத்திர சோகத்தினால், புத்திர சோகத்தின் காரணத்தினால தசரதரை உயிர் விட்டார். இந்த நேரத்தில் ராமநாட்டுக்கு போன பரதனுக்கு ஆள் சொல்லி அனுப்பிச்சு கேகைய நாட்டுக்கு பரத சத்ருகர்கள் வரணும்.
2 பிள்ளைகள் கிளம்பி காட்டுக்கு போயிட்டான். 2 பிள்ளைகள் மாமா வீட்டுல இருக்கா, அவளை வர சொன்னா அவ காற்றின் வேகத்துல வந்தாளா. வந்து பாக்குறா இந்த நகரமே பொலிவு இழந்து போயிருக்கு. எப்படி இருக்குன்னு அந்த ஊர், ஏர் துறந்த வயல், இளமைந்தர் தோல் தார் துறந்தன, தன் தலை நெல்லின் நீர் துறந்தன, தாமரை நீத்தி என பார் துறந்தனள் பந்தய செல்வியே. அந்த ஊர்ல சீதையானவள் கிளம்பி வெளியில போனதுனால லட்சுமி கடாட்சம் போயிடுது. ஒரு ஊர்ல லட்சுமி கடாட்சம் எங்க இருக்கு அப்படின்னா, அந்த வயல்வெளிகள்ல விவசாயிகள் ஏர் பிடிச்சு வேணும், அப்பதான் அந்த லட்சுமி கடாட்சம் இருக்கும். இளமைந்தர் தோல் தார் துறந்தன, ரொம்ப எவ்வளமா இருக்கிறவர்கள் கழுத்துல மாலை அணிவிச்சு சந்தோஷமா இருப்பாள், அதெல்லாம் இல்லாம போயிடும். இப்படி சோபை இல்லாம இருக்கிறதுனால வயல்ல யாரும் வேலை செய்யல, தண்ணீர் பாய்ச்சல அப்படின்னா நெல் வயல்ல இருக்கிற அந்த கதிர்கள் எல்லாம் தலை தாங்கி இருக்கான், ஜனம் இல்லை. அப்படி தாமரை நீத்து, தாமரையை விட்டு கிளம்பி போயிட்டா மலர்மகளான மகாலட்சுமினா எப்படி சோபை இல்லாமல் இருக்குமோ அதுபோல அயோத்தி இருந்துடும். இந்த நேரத்தில் குகப்பெருமானோட சந்திப்பு ஏற்படுறது. வர்றது யாரு, 3 பேர் வரா அப்படின்னா உருவத்தை பார்த்தவனே சொல்றான், ஆஹா என்ன தவம் பண்ணேன்னா உங்களை தரிசனம் பண்றது. அப்பா சொல்லி அனுப்பிச்சிருக்கார் 14 வருஷம் காட்டுல இருக்கணும். ஆஹா சந்தோஷம், எங்க இடம் இருக்க இங்கே இருந்துறேன், காடு தானே. என்னென்னலாம் இருக்கு தெரியுமா எங்க ஊர்ல? தேனூல திணை உண்டால் தேவரும் முகத்திற்கு ஆம் ஊநூல. தேனும் திணையும் நிறைய இருக்கு, சுத்தி வர ஆரம்பங்கள் இருக்கு. நீ அங்க போய் உனக்கு என்ன மிருகம் வேணுமோ அந்த மிருகத்தை வேட்டையாடி அந்த ஊன் உணவை நீ சாப்பிடலாம். கத்திரியர்கள் ஊன் உணவு சாப்பிடலாம் இருக்கு. உனக்கு தேன் இருக்கு, திணை இருக்கு, பெரிய வனம் இருக்கு, நீனும் உன் மனைவியும் சந்தோஷமா இங்க இருக்கலாம். உனக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கிறதுக்கு உனக்கு துணையாக நாயினேன் உயிரில, உனக்கு உயிரை கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். விளையாட காணல, நீங்களும் நீயும் உன் மனைவியும் அப்படி ஏகாந்தமா இருக்கிறதுக்கு பெரிய பெரிய வனம், 1000 படகுகள் இருக்கு. இங்க இருந்து அக்கறைக்கு போகணுமா கூட்டிட்டு போறேன், அங்க அக்கறையில இங்க வருமா கூட்டிட்டு வரேன். ஸ்நானம் பண்ணணும்னா புனலாட கங்கையும் இல்லை, இருகரையும் பெருகி போற கங்கா தீரம். நான் உலகு அணையில் நீதி இரு நட என்பார். நீ என்னோட ஒரு 14 வருஷம் காட்டுக்கு போறது, 14 வருஷம் இப்படி ஓடி போயிடும். எங்க ஊர்ல இருந்தேன், நீ ஜோரா உன் மனைவியோட இங்க இருக்கலாம். இப்படி தங்கிட்ட சொன்ன குகப்பெருமான் அப்படி அணைச்சுண்டா பகவான் அப்படி ஆளுங்க. இத்தனை நாள் வரைக்கும் நாங்க 4 பேர் தான் தசரதருக்கு புத்திரன்னு நினைச்சிருந்தோம். இப்ப 5ஆவதா எனக்கு உயிர் தோழன் போல வந்து எனக்கு சகோதரன் ஆயிட்டு அப்படின்னு. என் உயிர் அணையாயினி இளவல் உன் இளையன். என் தம்பி இருக்கான் இல்லையா, உனக்கு தம்பி, என் மனைவி உனக்கு மண்ணி. நான் ராஜ்யம் பண்றேன்னு தசரத சக்கரவர்த்தியோட புத்திரன், அதனால 7 உலகத்துக்கு நான் போக முடியும். என் தம்பிக்கு ராஜ்யம் இருக்கு, ஆனாலும் தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளைங்கிறதுனால 7 உலகத்துக்கும் நான் போவேன். அத்தனையும் உன்னோடது. கேட்டுக்கோ குகா, கேட்டுக்கோ. நளிர் கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன். உனக்கு எது பிரியம் என்பதோ அதை நான் செய்வேன்.
இது ஆலிங்கனம் பண்ணிட்டான் ராமபுரம். இக்கரையிலிருந்து நான் அக்கறைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல பிரியா விடை கொடுத்தான் குகன். தானே அந்த படகை ஓட்டி ராமபிரானையும் சீதாதேவியும் லக்ஷ்மணனையும் அக்கறையில கொண்டு போய் விட்டுட்டு, நீ எப்பொழுது வேணாலும் இந்த இடத்துக்கு வரலாம், உனக்காக காத்துட்டு இருக்கேன், என் பார்வையெல்லாம் தெற்கு பக்கமே, கங்கைக்கு தெற்கு பக்கமே இருக்கும் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொல்றான். இந்த சந்தர்ப்பத்தில் பரதன் அயோத்திக்குள்ள பிரவேசம் பண்றார். சோபையில்லாத நகரம். வந்த உடனே அப்பா எங்க அப்படின்னு, அப்பா உள்ள இருக்கார். அண்ணா எங்க? அண்ணா காட்டுக்கு போயிட்டார். வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கிறேன் வனத்திடை. அப்பவும் மைந்தனை சொல்ல வந்தது அவளால், ராமன் சொல்ல வரல. 2 வரம் கேட்டேன், ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேன். போக்கி பார் உனக்கு ஆக்குவேன். அவனை காட்டுக்கு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இந்த அயோத்தியா ஆள்ற உரிமையை உனக்கு கொடுத்துட்டேன். இது பொறுக்காமல் நீக்கினான் தன் உயிர். மனது வேதனைப்பட்டு உங்க அப்பா இறந்து போயிட்டார். நேமி வேந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நேமினா அப்படி சக்கரம் போல இருக்கிற குடையை தாங்கின சக்கரவர்த்தி தன் உயிரை விட்டுட்டார். அம்மா என்ன காரியம் பண்ணிட்டேன், எப்பேற்பட்ட பழி உன் மேல விழுந்துருச்சு, எனக்கு போய் ராஜ்யம் ஆள்றதா? ராமன் ஆட்சி பண்ண வேண்டிய ராஜ்யத்தை நாய் போல இருக்கணும், நான் ராஜ்யம் பண்ண முடியுமா? அந்த ராஜ்யத்தை தவறு பண்ணிட்டு இந்த பழி 7 தலைமுறைக்கும் இந்த பழி இருக்குமே. புகழ்பெற்ற ராமபிரானுடைய இக்ஷவாகு குலத்துக்கு ஒரு இழுக்கு இது பண்ணிட்டு அப்படின்னு கோபம் கொண்டு பேசினதாக எல்லா சரித்திரத்திலையும் இருக்கு. நம்ம அதை பத்தி எடுத்துக்க போறதில்லை. என்ன காரணம் அப்படின்னா, எல்லாம் தேவர்கள் செய்கிற நாள். வசிஷ்டர் என்று சொல்றார், உங்க அப்பா துயரத்தில் சொன்ன ஒரு விஷயம், ராமன் என் மகன், பரதன் என் மகன் இல்லைங்கிற அளவுக்கு பேசிவிட்டார். இது ஒரு சம்ஸ்காரம் எல்லாம் பண்றான் பரதன். சபை கூடுறது. அன்று என் அவனிடம் அரிய காருடை இன்று இறுதி இருந்தவன் நெறியின் ஆற்றுவேன், ஒன்று இனி உரைக்கின் வெண்ணுயிர் நீக்குவேன் என்றவன் என்றபோது இருந்த பேரவை. சபையே என்ன பண்ணுது அப்படின்னா, எழுந்து ஜெய ஜெயன் கோஷம் போட்டுதான். என்ன ஒரே வாக்கியம். காட்டுக்கு போய் இங்க ராமச்சந்திரமூர்த்தி அண்ணாவை கூட்டிட்டு வர போறேன், இந்த ராஜ்யத்தை அவன் கையில கொடுக்க போறேன், இதான் கர்த்தவியம், ராமனை மீட்டு வருவேன். எல்லாரும் ஜெய ஜெயன் கோஷம் போடுறான். உன்னுடைய வம்சம் எப்பேற்பட்ட வம்சம் தெரியுமா? உங்க அண்ணா ராமன், அவருடைய அப்பா தசரதன், தசரதருக்கு முன்னாடி அஜன், அதுக்கு முன்னாடி திலீபன், அதுக்கு முன்னாடி தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா பகீரதன், அவருக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன். இப்படி சூரிய குலத்து வம்ச ராஜாக்களுடைய பெருமை. இந்த பெருமையில ராஜ்யம் வேண்டாம், அந்நாட்டையே திருப்பி ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு மனோபாவம் உடைய ஒரு ராஜாவும் இல்லையே. ஆன்ற பேர் அரசனின் இருப்ப ஐயனின் ஏந்தனன் மணிமுடி ஏந்த ஏந்தல்லி வான் தொடர் திருவினை மறுத்தி. யாருக்காவது கிடைக்குமா? ஒரு சக்கரவர்த்தி ஆண்ட இடத்தை ஆள்றதுக்கு, ராஜ்யம் பண்றதுக்கு இல்ல பதவி உனக்கு கிடைச்சதே, ஆனா அதை வேண்டாம இருக்கு, வேண்டாம்னு மறுத்துட்டியே. மண்ணிலம் தோன்றர்கள் யாருள்ளர் மின்னும் தோன்றினார். இந்த ராஜவம்சத்துல உன்னைய போல யாரும் தோன்றலப்பா, அப்பேற்பட்ட பெருமை உனக்கு. எல்லாரும் கிளம்பிட்டா இங்க இருந்து, அயோத்தியில இருந்து பெரிய தேர் வச்சுட்டு கிளம்புற ராமபிரானை கூட்டிட்டு வரணும். முதல்ல ராமன் எங்க இருக்கான்னா, முதல்ல குகன்கிட்ட தான் இருக்காங்க சுமந்திரன். ஒற்றர்கள் மூலமா செய்தி கேட்டு, குகன் யாரு அப்படிங்கிறான்.
கற்காணும் இன்மையான் கரைகானா காதலான் அற்காணி கொண்டு அணைய அழகு அமர்ந்த மேனியான் மற்கானும் குறியிடுந்தோள் மலைகானும் மணிநிறத்தாய் நிற்கானும் உள்ளத்தால் நெறியது முந்தனன் என்றான். கல்லு போல திண்ணை உடையவன், ஆனா மனசு எப்படி இருக்கு அப்படின்னா ராமன் பேர்ல பக்தி உடையதா இருக்கு. ராமனை தரிசனம் பண்ணிட்டான், நீங்க அண்ணாவை தரிசனம் பண்ணிட்டானா நான் அவனை தரிசனம் பண்ணி ஓடுறாராம் வரது. வந்து எதிரே தொழுதானை வணங்கினான் மலர் இருந்த அந்தனன் தன்னை வணங்கும் அவனும் அவன் அடிவீழ்ந்தனன். வர்ற பரதனை பார்த்து உன்னை பத்தி எப்படி பெருமையா பேசினார் தெரியுமா உங்க அண்ணா, அப்படியாப்பட்ட பரதன் நீ நேரம் வந்துட்டியே. பரதன் என்ன பண்றான், குகருடைய திருவடியில வந்து விழுறான். எங்க அண்ணாவை நீ தரிசனம் பண்ணிட்டு எங்க அண்ணா எங்க இருக்காரு சொல்லுங்க. தந்தையினும் கழிகூற தழுவினான். தசரதர் பரதனை எப்படி தழுவியாரோ அதுபோல குகன் தழுவினான். தகவுடையோர் சிந்தையினும் சென்னியினும் வீற்றிருக்கும் கீர்த்தியான். ராமனுக்கு தேனும் துணியும் கொடுத்து உபச்சாரம் பண்ணி அவனுக்கு ராம சேவை செய்த குகன் சிந்தையினும். யாருடைய சிந்தை? தகவுடையோர். தகவுடையோர்னா அறிவில் சிறந்த அறிஞர்களால சிந்தையிலும் சென்னியிலும். என்னைக்கும் குகன் மாதிரி ஒரு பக்தன் வருவானா? குகனுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு எத்தனை தலைமுறை கடந்து எத்தனையோ லட்சம் ஆண்டுகள் கடந்ததுன்னு இந்த ராமாயணத்தை படிக்கிற போது குகப்பெருமானுடைய பெருமையை நினைக்கிற போது அவனுக்கு ஒரு நமஸ்காரம். என் ராஜ்யத்தையே எடுத்துக்கோ ராமானு இங்கே சந்தோஷமா இரு அப்படின்னு தன்னையே அர்ப்பணம் பண்ணி ஆத்மார்ப்பணம் பண்ண ஒரு பக்தன். என் உயிர் உணவு தேனில திணில காணிலன்னு சொல்லி எல்லாம் விட உன்னோடது, எல்லாம் உன்னோடது ராமா அப்படின்னு அர்ப்பணித்தவனுக்கு என்ன அப்படின்னா எத்தனை தலைமுறை ஆனாலும் அத்தனை பக்தர்களும் அதை சிந்தையில வைத்து வணங்குற பெரும் புகழ். நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவேன்னு அண்ணா சொன்னாரு. அண்ணா ஒன்னும் பரதனை பத்தி குறையா குற்றமா சொல்லல. என் தம்பி ராஜ்யம் பண்றான், நான் காட்டால வந்திருக்கேன், எங்க அப்பா இங்க காட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு வந்திருக்கேன். ராஜ்யமா? நாயகன் ஆளும் ராஜ்யத்தை நாய ஆளுமா? அனந்த குண கம்பீரனான ராமச்சந்திரமூர்த்தி ஆள வேண்டிய ராஜ்யத்தை நாய் போல இருக்கிற நான் ஆள முடியுமா? அந்த தகுதிதான் எனக்கு உண்டா? எப்பேற்பட்ட ஹியூமினிட்டி, அடக்கம். தாயுரை கொண்டு தாரை உதவிய தாரணிதனை தீவினை என்ன நீத்தி சிந்தை முகத்தில் தேக்கி. கவலை படந்த முகத்தோட வந்திருக்கியே. ஆமா, அண்ணாவை அழைச்சிட்டு போகணும் திரும்பி. ஆஹா, ராஜ்யம் வேணாம், திரும்பி அண்ணாவுக்கே ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிற கவலையோட வந்திருக்கியே. போயினை என்ற போது புகழினோய் தன்னை கண்டால் 1000 ராமன் இங்கே ஆவரோ தெரியும் நம்ம. ராமர் ராஜ்யம் வேண்டாம்னு கிளம்பி வந்தார். நீ உனக்கு கிடைச்ச ராஜ்யத்தையும் வேண்டாம்னு சொல்லி ராமன் சரணத்திலேயே எப்படிக்குன்னு வர 1000 ராமன் சேர்ந்தா கூட உன் புகழ் கிடைக்குமா? உன் புகழ் எப்பேற்பட்ட புகழ்! உன் புகழால நீ செய்த இந்த தியாகம், கர்மமான பிரஜயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமானசு பரேண நாகம் நிகிதம் குஹாயாம் வித்யாபதேபித்தரோபி சந்தி அப்படின்னு உபனிஷத் வாக்கியம். நீ செய்கிற கர்மாவாலேயோ உன்னுடைய ஞானத்தினாலேயோ நீ சேர்த்துண்ட செல்வத்தினாலேயோ உன்னுடைய இதான் எனக்கு சொத்து வித்தம் அப்படின்னு சொல்ற விஷயங்களாலேயோ உன்னைக்கு புகழ் கிடைக்காது. எல்லாத்தையும் துறந்தேன்னு சொல்றவர், தியாகம் பண்றேன்னு சொல்றவர். அப்பொழுது கிடைக்கும் புகழை விட இது வேணும் அது வேணும்னு ஆசையோட நீ இந்த உலகத்துல பார்க்கறதெல்லாம் எங்குதாகணும்னு பேதமை அப்படி நிறைந்த உலகமா இருக்கு. இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பிரிச்சு பார்த்தா ஒரே விளம்பரமா தான்.
அது எதை தூண்டுறது அப்படின்னு, எது வேணும் 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 வேணும்னு தோற்று, எதுவும் வேண்டாம் 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 அப்படின்னு ஒரு ஆனந்தத்தோட இருக்கிறவனுடைய ஹிருதயத்துல ஏற்படுற அந்த ஆனந்தத்துக்கு இணையாக எந்த ஆனந்தமும் இல்லை. உபனிஷத்து வாக்கியம் எல்லாம் ஒரு மாய கவர்ச்சி தோற்றங்களை கொடுத்துட்டு இருக்கு. ராஜ்யத்தை எடுத்து பரதன் ஆண்டான்னா என்ன அப்படின்னா அது மாய கவர்ச்சி தோற்றம். ஆளப்போறது எது அப்படின்னா ராம பாதுகை. எப்படி ராமபிரான கங்கையை தாண்டி கொண்டு போய் விட்டாரோ அதுபோல பரதனையும் கொண்டு போய் விட்டார். பெரிய சேனையே கிராஸ் பண்ணி வருது, 1000 படகுகள். ராமபிரான தேடி பரதன் வர்ற போது ஒரு பெரிய ராஜவம்சத்தில் இருக்கிற ராஜமாதாக்கள் 3 பேரு, லக்ஷ்மணனோட மனைவி, பரதனோட மனைவி, சத்ருக்னனோட மனைவி, அத்தனை அமைச்சர்கள், அயோத்தி நகரவாசிகள் எல்லாரும் இக்கரைக்கு கிராஸ் பண்ணி வந்தார். பரத்வாஜர் ஆசிரமத்தை தாண்டி தான் ராமர் போயிருக்கார். அந்த பரத்வாஜரை பரதன் தரிசனம் பண்ண. ராமன் எங்கு சென்றான்? இதோ போயிருக்கார் இந்த பக்கம். ராமர் எங்கு இருக்காரோ அந்த இடத்துக்கு பரதன் வர்றதுக்கு முன்னாடி ராமன் சொல்றார், அதோ பரதன் வரான். லக்ஷ்மணன் சொல்றா, பெரிய படையோட வரான் போல இருக்கே, நம்மள யுத்தம் பண்ண வரானான். அவனுடைய உருவ பாரு, தொழுது உயர் கையினன், துவண்ட மேனியன், அழுது அழி கண்ணினன், அவளம் நீதி என எழுதிய படிவம் போத்து. நான் அவன் ராஜ்யம் ஆளுக்கு ராஜா மாதிரி தான் இருக்கணும்னு விட்டு வந்தேன். அவன் இப்படி அழுத கண்ணோட வரானே, மரவரு குறிச்சுட்டு நம்மள போல ஒரு தபஸ்வி மாதிரி கோலத்துல இருக்கானே, ஜடாமுடி தாகிட்டு, என்ன காரணம் பாரு. அவனுடைய கோலத்தை பாரு, அவன் தபஸ்வி மாதிரி வந்துட்டு இருக்கான், என்ன நடந்தது தெரியலையே. அங்கிருந்து ஒரு தாய் பசுவை நோக்கி பசியோட வந்து அந்த முளையில இருக்கிற பாலை பருக வர்ற, வேகமாக வர்ற கண்ணுக்குட்டி போல வந்து ராமபிரானுடைய திருவடியில விழுந்து கட்டிண்டு அப்பா போயிட்டார். முதல் சொன்னதே அதான், முதல் வாக்கியமே என்ன, தசரதர் நற்கதி அடைஞ்சிட்டார், சத்கதி அடைஞ்சிட்டார். பரதனை கட்டிண்டு ராமர் அல்லது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் எல்லாம். நந்தா விளக்கு அணைய நாயகனே நானிலத்தோர் தந்தாள் தனியடத்தின் தாயே தயா நிலையே எந்தாயின்னு புலம்புறாரா ராமன். மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணி வந்திருக்கார். இருந்தாலும் தந்தை இழந்த சோகத்தை காமிச்சார். கேரக்டர் அழறதாக, புலம்புறதாக, விழுந்து புரண்டு அழறதாக. உத்தரவுன்னு காட்டுக்கு வந்தேனே, என் தம்பியை ராஜாவாக்கிட்டு என்ன குறை? வாங்கினது 2 வரம். அந்த 2 வரம் ராஜ்யத்தை விட்டு விலகிறதுக்கு காரணமாயிடுச்சு. அண்ணா திரும்பி வந்துருங்கோ, வேற கதி கிடையாது எங்களுக்கு, உங்களை விட்டா எங்களுக்கு கதி கிடையாது. தசரதை உங்கள்கிட்ட தான் பாக்குறோம், எங்க தாத்தாவை உங்கள்கிட்ட பாக்குறோம், அதுக்கு உள்ள தாத்தாவை எல்லாம் உங்கள்கிட்ட தான் பாக்குறோம். ராஜ்யத்தை என்னால தாங்க முடியாது. அசரீரியாக ஒரு குரல் கேட்கிறது. 7 ஆண்டுகள் 7 14 வருடங்கள் ராமன் காட்டை ஆள வேண்டும், நீ நாட்டை ஆளணும். ஆட்ட ஆண்டில் 7 அந்நிலம் காத்தல் கடன் இதை கடமை என்றனர். பிரதர்வ சக்கரவர்த்தியுடைய உத்தரவு அது, அதை மீற முடியாது. அப்படின்னா 14 வருஷம் கழிச்சு நீங்க வரலைன்னா நான் தீயில விழுந்து என்னுடைய உயிரை விட்டுடுவேன் நான் வருது. எல்லாவற்றையும் தர்ற பாதுகை எனக்கு வேணும். நான் வேண்டுவது அதான். இந்த திருவடி பாதுகை இருக்கு இல்லையா, ராஜ்யம் பண்ணணுமா,
அயோத்தியில இனிமே நான் கால் வைக்க மாட்டேன், அயோத்தி மண்ணை மிதிக்க மாட்டேன். அப்ப எப்படி ராஜ்யம் பண்ணுவேன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற நந்தி கிராமம் தான் இனிமே கேபிட்டல். இந்த நந்தி கிராமத்துல ஒரு பர்ணசாலை அமைத்து அங்க உங்களுடைய பாதுகைகள் ரெண்டும் அங்க ராஜ்யம் பண்ணும். நீங்க எப்படி அயோத்திக்கு பிரவேசம் பண்ற அன்னைக்கு நானும் அயோத்திக்கு பிரவேசம் பண்ணுவேன். 14 ஆண்டு காலம் நந்தி கிராமத்தில் உங்களுக்காக காத்திருப்பேன். 14 ஆண்டு காலம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறம் நீங்க வரலைன்னா நான் இந்த வீரை விட்டுடுவேன், இந்த உடலை உயிர்த்துட்டு கிளம்பிடுவேன், அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன். செம்மையின் திருவடி தலம் தந்து ஈக என்று எம்மையின் தருவன இரண்டையும் நல்கினான். உங்களுக்கு அடையாளமாக என்ன வரும் அப்படின்னா, உங்களுடைய திருவடி தாமரைகளை தாங்கின்றிருக்கிற அந்த பாதுகளுடைய மகிமை சொல்லவே முடியாது. அப்பேற்பட்ட பெருமையுடைய பாதுகை அதுவே ராஜ்யம் பண்ணணும். ராமபிரான் அவனுக்கு அந்த பாதுகையை கொடுத்து அனுகிரகம் பண்ணார். அடித்தளன் இரண்டையும் அழுத கண்ணினான், முடித்தளன் உதயன முறையின் சூடினான். 2 பாதுகையும் எடுத்து தன்னுடைய சிரசு மேல வச்சிருந்தான். படித்தளக்கு இறங்கினான் பரதன் போகினான், பொடித்தளர் இளந்திரும் புலன் கொள் மேலினான். நந்தியம் பதிவிடை நாதன் பாதுகம் செந்தனி கோல்முறை செலுத்த சிந்தையான் இந்திரியங்களை அவித்து புலன்களை அடக்கி ஒரு தபஸ்வி எப்படி இருக்கணுமோ அதுபோல ஒரு பர்ணசாலை அமைத்து அங்கு பாதுகையை பிரதிஷ்டை பண்ணி போன வருஷம் நம்மளுடைய காஞ்சி பெரியவர் காசியில சாதுர்மாசி, சாதுர்மாசியம் தான் நடக்கிறது. சாதுர்மாசி சமயத்தில் காசி கஷேத்திரத்தில் சாதுர்மாசியம் இருந்தபோது போய் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. அப்போ ஒரு வாரம் இங்க தங்கியிருந்த போது அயோத்திக்கு போய் தரிசனம் பண்ற பாக்கியமும் கிடைச்சது. அப்ப நந்தி கிராமத்தை போய் தரிசனம் பண்ணும். கொட்டி மழை அன்னைக்கு ராமபிரானுடைய அருள் மழையே அப்படி கொட்டிட்டு அப்படி நனைஞ்சுட்டே போய் நந்தி கிராமத்தில் இருக்கிற இடத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ராமனுடைய பாதுகைகள் எல்லாம் ஆண்ட இடத்தை போய் பார்த்தோம். அப்படி அப்படி ஒரு தெய்வீகம் நிறைந்த ஒரு பிரதேசமா இருக்கு. இன்னும் நகர்மயமாக்கப்படாத இடத்துக்குள்ளதான் அங்க நந்தி கிராமம் இருக்கு. இன்னும் கிராமமாவே இருக்கு. நந்தி அப்படிங்கிறதுக்கு பேருக்கு என்ன அர்த்தம்னாலே நல்லதை செய்தவர்னு அர்த்தம். நந்தி இந்திரியங்களை அவித்து இருத்தல் மேனியான், அந்தியும் பகலும் நீர் அழுத கண்ணினான். ராஜ்யம் எப்படி பண்ணா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் தன் இரு கண்களால கண்ணீர் அதையே அந்த பாதுகைகளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அண்ணா 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 அண்ணாமே சொல்லிட்டு பாதுகைக்கு எதனால அர்ச்சனை பண்ணானா, தன் கண்ணீராலேயே அர்ச்சனை பண்ண இடம். பாதுகை எப்படியாப்பட்ட பாதுகை அப்படின்னு, ராமர் தசரதர் இருந்த காலத்துல அயோத்தியில இல்லைங்கிறதே இல்லாம இருந்தது. அப்படின்னா என்ன அப்படின்னா, கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, வாங்கிக்கிறதுக்கே ஆள் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் சமிருத்தியா இருக்கு. அப்படி ஒரு ராஜ்யம் பண்ணார். ராமர் விட சிறப்பா ஆட்சி பண்ணுவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது விதி எல்லாத்தையும் மாத்திடுச்சு. இந்த பாதுகைகளை வச்சு ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கா. எது செஞ்சாலும் ராமருடைய பாதுகையில போய் கணக்கு சொல்லுவான். இன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பாதுகாட்ட சொல்லுவான். காலையில பஞ்சாங்க படனம்ல இருந்து ராத்திரி டோலோத்சவம் வரைக்கும் அத்தனையும் அந்த பாதுகைக்கு நடந்திருக்கு. 14 வருஷம். ராமா அப்படிங்கிற 2 அக்ஷரத்துடைய உரியமாக இருக்கிற பாதுகை. நாராயண ஓம் நமோ நாராயணாங்கிற அந்த அஷ்டாட்சர மந்திரத்துல இன்றியமையாத எழுத்து ரா.
ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லப்படுற பஞ்சாட்சரத்துல இன்றியமைய எழுத்து மா. நாராயணா அப்படிங்கிறதுல ராவை எடுத்துட்டா நயனா நா அயனான்னு ஆயிடும், கண் இல்லாதவன் ஆயிடும். நாராயணா சேர்த்தா தான் நாராயணன் நாமம். நம சிவாய மா எடுத்துட்டா ந சிவாய அப்படின்னா மங்களம் இல்லாததுங்கிறாய். அந்த 2 அக்ஷரத்துடைய அடையாளமாக அஷ்டாட்சரம் பஞ்சாட்சரம் 2 மந்திரங்கள், அஷ்டாட்சர மந்திரம் பஞ்சாட்சர மந்திரத்தின் 2 மந்திரத்திற்குள்ளே இருக்கிற அற்புதமான ரகசியமான அந்த மந்திரத்துக்கு அந்த நாமாவுக்கு அர்த்தம் எடுக்கிறதான 2 அக்ஷரங்களை தான் எடுத்து ராமாங்கிற பெயரை சூட்டினார் வசிஷ்டர். அப்படிங்கிறத தியாகபிரமன் சொல்றார். ராமாங்கிற பேர் எனக்கு எப்படி இருந்தது? அந்த 2 எழுத்துடைய அடையாளமாக 2 பாதுகைகள் ராம ராம. யாரு கொடுத்தா அப்படின்னா அந்த அயோத்தியில ஒரு பாதுகை பண்றவர். அவர் தெருவில் நின்று இப்படி பார்த்துட்டே இருப்பார். ராமர் வீதி விழா போறது, ராமர் திரும்பி போறது, எல்லாரும் ராமருடைய அழகை பார்த்துட்டே இருப்பார். இவர் ராமருடைய பாதத்தை மட்டும் பார்ப்பார். ஏன்னா இந்த ராமனுக்கு நம்ம ஒரு பாதுகை பண்ணி போட்டா என்ன ஆனந்தமா இருக்கும். அழகா ஒரு கண்ணாலேயே பார்த்து இதுதான் சைஸ், இப்படித்தான் இந்த அளவோட இருக்கணும்னு அழகா ஒரு பாதுகை பண்ணி வச்சிருக்கார். இந்த ராமனுக்கு எப்ப கொண்டு போய் கொடுக்கறது அப்படின்னா, ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போறதுன்னு ஒரு உலகமே அயோத்தி நகரமே விழா கோலம் போட்டு இருக்கிற போது அன்னைக்கு இவர் இந்த கையில 2 பாதையையும் ஒரு பட்டு துணியில வச்சுட்டு வாசல்ல போய் நிற்கிறார். அயோத்தியில அரண்மனை வாசல். யாரும் உள்ள போக முடியாது. அரண்மனைக்குள்ள சாதாரண மனுஷன் பிரவேசம் பண்ண முடியுமா? எத்தனையோ ராஜாக்கள், எந்த தேசத்திலிருந்து ராஜாக்கள் உள்ள போறா, எத்தனையோ பிரபுக்கள்லாம் உள்ள போறா. அத்தனை பேரும் உள்ள போய் தசரதரோட பேசுறா, தசரதரோட பேசிட்டு வரா, ராமனோட பேசிட்டு வரா, எல்லாரும் வெளியில போறா. இந்த நேரத்துல நம்ம எப்படி போறது? அப்போ வெளியில வந்த வசிஷ்டர் இவரை பார்த்து, இவரு பேர் சிந்தாமணின்னு பேர், இவரை பார்த்து நீ என்ன கொண்டு வந்திருக்க? ராஜாக்கள்லாம் எவ்வளவோ வைரம் வைடூரியம் பீட்டாம்பரங்கள் எல்லாம் கொண்டு வந்து உலகத்துல அரிய பொருள்களை எல்லாம் ராமபிரானுடைய திருவடிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நாளைக்கு அவர் ராஜாவாக போறார் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்திருக்க. நீ என்ன கொண்டு வந்திருக்கா? இல்லைங்க, என்னால முடிஞ்சது சுவாமி, இந்த 2 பாதுகை ராமனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்படியா, நீ என்னோட வா அப்படின்னு வசிஷ்டர் பிரம்ம ரிஷி இல்லையா, அதனால அவரை தன்னோட கூட்டிட்டு போய் ராமன் இருக்கிற தாமத்துக்கு கூட்டிட்டு போய் ராமபிரானுக்கு முன்னாடி கொண்டு போய் நிற்க வைக்கிறார். ராமர் அந்த பிரபுக்களை எல்லாம் ராஜாக்களை எல்லாம் எப்படி உபச்சரணை பண்ணாரோ அது போல இந்த குருவோட வந்த இந்த சிந்தாமணிங்கிற செருப்பு தைக்கிறவருக்கும் அந்த மரியாதை கொடுத்தார். வாங்கோ, என்ன கொண்டு வந்திருக்கிறது? எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறது? உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன்னு அப்படியே அழுத கண்ணுடையவனாக அந்த பாதுகை 2ஐயும் ராமபிரானுக்கு அர்ப்பணம் பண்ற. ராமபிரானதை எடுத்து காலில் போட்டுக்கிறேன். எப்படி இவ்வளவு அளவோட கச்சிதமா என் காலுக்கு துல்லியமா பண்ணிருக்கேன். ஆனந்தமா இருக்கு. எப்படி பார்த்தது அந்த அளவு எப்படி கிடைச்சது? ராமருடைய பாதம்னா சாதாரண பாதமா? புட்டி பாதமாச்சு. துல்லியமா பண்ணிருக்காரு. ஆனந்தப்படுறார் ராமபிரான். அவரை பத்தி பெருமையா பேச மகான்கள் அவதார புருஷர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொருத்தர மகிழ்வித்து மகிழ்வார்கள். இன்னொரு சந்தோஷப்படுறத பார்த்து சந்தோஷப்படும். அதான் அவளுடைய கல்யாண குணம். என்ன கொண்டு வந்திருக்கேன், சரியாவே இல்லை அப்படின்னு சொல்லணும். அது போட்டு பார்த்து அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அப்படியே கண்ணுலேருந்து ஜலம் அப்படியே கொட்டுது, ஆனந்தம். நான் கொண்டு வந்த இந்த ஏழை கொண்டு வந்த பாதுகையும் போட்டு அனுகிரகம் பண்ண ராமர் சொன்னாராம், இந்த திருவடியில இன்னைக்கு இருக்கிற இந்த பாதுகையின் காலை விட்டு என்னைக்கும் அகலாது அப்படின்னு அதைத்தான் போட்டுட்டார். அதைத்தான் போட்டு நாட்டை விட்டு காட்டுக்கு செல்ற போது அதைத்தான் போட்டு போனார். அந்த பாதுகையைத்தான் பரதனுக்கு கொடுத்தார். அந்த பாதுகையை தான் நந்தி கிராமத்தில் ராஜ்யம்.
அப்படி தர்மத்தோட ராஜ்யத்தை அவன் பண்ணான். அறத்தால் வருவதுதான் இன்பம். பேரின்பம் பெற்றான் நான் பரதன். எப்படி அப்படின்னா, ராஜ்யத்தை ராமனுக்கு கொடுத்துட்டா, ராம பாதுகை ராஜ்யம் பண்றது. மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. அறம் தவறி நடந்த காரியங்கள் எதுவும் புகழ கொடுக்காது, பதிவைத்தான் கொடுக்கும். தர்மத்தோடு செய்யற அத்தனையும் புகழையே கொடுக்கும். அப்படிங்கிறது பரதாழ்வார்னு பெயர் பெற்றுட்டார். ஆழ்வார்கள் பரதாழ்வார், ராமனோட அவதாரம் பண்ணவர் ஒரு ஆழ்வார். ஆழ்வார்னா பெரிய பக்தி பண்ணவர். என்ன பக்தி அப்படின்னா, எல்லாம் ராமமயம், சர்வம் ராமமயம், அந்த ராமமயம். 2 விவசாயிகள் இந்த நாட்டில் 2 பேரும் ஒரு வித்தியாசமான கேஸை கொண்டு வர, அதோட பூர்த்தி பண்ணிக்க. ராமராஜ்யம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ராம பாதுகா ராஜ்யம் நடக்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, என்ன பரதன் கேஸ் வர்றது, என்ன என்ன உங்களுக்குள்ள என்ன பிராது? ஒரு சொல்றார், என் நிலத்தை அவர்கிட்ட விட்டேன், காசு கொடுக்கலையா? இல்ல, அதெல்லாம் கொடுத்துட்டார். அப்புறம் என்ன, அந்த நிலத்தை நான் வாங்கிட்டேன், அந்த நிலத்தை நான் ஏறு பூட்டி உலர போது உள்ள ஒரு தங்க புதையல் கிடைச்சது. அப்புறம் இந்த தங்க புதையல் என்னோடது இல்லை, ஏன்னா நிலத்தை கொடுத்தவர் அவர் தான், அவருக்கு தான் சொந்தம்னு இவர் சொல்றார். நிலத்தை கொடுத்தவர் சொல்றாரு, எப்படி நான் தான் நிலத்தை கொடுக்கிற போது அதுக்குள்ள உள்ள இருக்கிற விஷயமும் அவருக்கு தானே சேரணும். நிலத்தை கொடுத்துட்டேன்னா நிலத்துக்குள்ள ஏதாவது பொருள் பொக்கிஷம் புதையல் இருந்து அத்தனையும் யாரு வாங்கினாலும் அவனுக்கு தானே சொந்தம். இவர் என்ன எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அப்படின்னு எந்த பேராசையும் இல்லாத மனநிலைய அந்த 2 விவசாயிகள் 2 பேர்கிட்டையும் பார்க்கிறார். இதுக்கு காரணம் யாரு? சாதாரண மனுஷன் இந்த ராஜ்யத்தை ஆண்டா எத்தனை பேராசை இருக்கு அவனுக்கு தெரியாம அதை அடிச்சு கொண்டு போகணும்னு நினைப்பான். இது அவருக்கு சொந்தம்னு சொல்றார், அவர் இவருக்கு தான் எனக்கு சொந்தம்னு சொல்றார். இப்படி தனது எதுவும் இல்லை, எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற உணர்வோட இருக்கிற இந்த ராஜ்யம் யாரால நடந்தது அப்படின்னா, ராம பாதுகையுடைய ராஜ்யத்தினால பேராசை இல்லாத குடிமக்கள் இருந்தார் அப்படிங்கிறது அது ஒரு உபகதையாக சொல்லப்படுறது. இந்த செல்லத்தை என்ன பண்றது அப்படின்னா, இந்த அயோத்தி மக்களுடைய நலனுக்காக இதை செலவழிக்கிறதுக்கு நாங்க கொடுத்துட்டோம்னு 2 பேரும் கொடுத்துட்டாங்க. ராமபிரானுடைய பாதுகைக்கு அர்ப்பணம் பண்ணப்பட்டது. அந்த செல்வமானது, இந்த தங்க புதையலானது அயோத்தி மக்களுடைய சேமத்துக்காக அது செலவிடப்பட்டது அப்படின்னு தன்னுணர்வு இல்லாமல் தன்னலம் இல்லாத மனநிலைய மனோபாவத்தை ராமச்சிந்தனை கொடுக்கிறது, ராம பாதுகை கொடுக்கிறது. தொடர்ந்து நாளைக்கு மிச்ச விஷயங்கள் எல்லாம் கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறேன். ராஜ்யத்தை அருமையான ஒரு சத்சங்கம் இங்க வர்ற போது நடுவில் இந்த தீபாராதனை எல்லாம் தெய்வீகமயமாக ஆன்மீக உணர்வோட இருந்து நம்மளுடைய துயரம் எல்லாம் தீர்றதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. 5 நாள் 3 நாள் ஓடி போயிருக்கு, 2 நாள் தான் இருக்கு. 2 நாளைக்குள்ள பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்க்கணும். கொஞ்சம் வேகமாக பார்த்தாலும் நீங்க அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாக சமைக்கணும்னு கேட்டு நாளைக்கு தொடர்ந்து மற்ற விஷயங்கள்லாம் கருத்தில் எடுக்கணும். சுவாமியே சரணமையப்பா ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். சரணமையப்பா நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. குருவாயூரப்பா சரணம் பவானி. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எல்லா பக்தஜனங்களுக்கும் சாஸ்தாசன நமஸ்காரம். ஆடி மாதம் திருவிழா நடந்து கொண்டிருக்கிற வேளையை கம்பராமாயணம் பாராயணம் பிரபாஷணம் ஷாம் சுந்தர் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பட்ட அபிஷேகத்தோடு இன்னைக்கு முடிவடைந்தது. இதனுடைய பாக்கி கண்டினியூஷன் நாளைக்கு 6 மணிக்கு ஆரம்பமாகும். எல்லா பக்தர்களும் அவசியம் வந்து கேட்டு பகவானுடைய பிரசாதத்தை பெற்றுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்வது. அவர் பண்ண அத்தனை ப்ரோக்ராமே பகவான பாதார விந்தங்கள் சமர்ப்பிப்போம், பிரசாதத்தை பெற்றுக்கொள்வோம். சுவாமியே சரணமையப்பா.